கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இந்த நாளில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், மத்தியில் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருடைய சோதனையில் இருக்க சாத்தான் வந்து ஆண்டவரை சோதிக்கும்படியாக என்ன செய்கிறார், ஆண்டவனை இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்போ 3 காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்வார், தேவ வசனத்தை கொண்டே ஜெயிப்பார். இங்கே ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன செஞ்சார்னா, ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த நண்பர் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நாயும் 2 பூனையும் இருந்துச்சாம். அப்போது நாய் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, அது கொலைக்காது, அடுத்த விஷயத்தில் கடிக்கவும் செய்யாது. ஆனால் பூனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக சாதுவாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும், ஓடி வந்து மேலே ஏறும், இல்லைன்னா நம்ம கையை கடிக்கும், அந்த மாதிரிலாம் அது சேட்டை பண்ணிகிட்ருக்கும். அப்போது அந்த வீட்டில் இருந்தவருக்கு அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பூனையை கண்டால் அவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் பூனையை வர்றதுக்கு வழி தேடி அவர் பார்த்தாரு. என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மூஞ்சிலே அல்லது உடம்புலேயே தெளித்து அது என்ன செஞ்சிருமா, வேகமாக ஓடி ஒளிஞ்சிரும் அப்படின்ட்டு சொன்னார். அந்த மாதிரி அவர் விரட்டி அடித்தாராம். ஏன் அப்படின்னு அந்த காரியத்தை விரட்டி அடித்தார், அதை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னால், பிசாசானவன் இப்படி தான் நம்மளை சுற்றி திரிவான். நம்மளை சுற்றி என்ன செய்வான், ஓடி வருவான், நிறைய காரியங்களை நமக்கு அவன் செய்வான். இப்போ என்ன செய்வான்னா, நம்மை சுற்றி வந்து நம்மை பாவத்துக்குள்ளாக நம்மை வழி நடத்துவான். அப்படி நடத்தும் பொழுது எப்படி இயேசுவோட நமக்கு முன்மாதிரியாக வசனத்தை கொண்டு என்ன செஞ்சார், ஜெயித்தாரோ. என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் என்ன செய்ய, கற்கள் என்ன செய்ய, நீ அப்பமாக மாற்று அப்படின்னு சொல்கிறான். எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை அவன் மனுஷர்களில் உண்டாக்குறான். அதே போல் தான் உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்லுவான். நீங்கள் இவ்வளோ நாள் ஆராதிக்கிறீங்க, இந்த தெய்வம் எல்லாம் உங்களுக்காக உயிர் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ கஷ்டம் ஏன் படுறீங்க, ஏன் உங்கள் கஷ்டத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நம்ம என்ன அவனுக்கு சாத்தானுக்கு எதிர்மறையாக நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், அவர் எங்களை என்ன செய்கிறாரு, காக்கிறார். அவர் எங்களை விசாரிக்கிறபடியானால் நாங்கள் என்ன செய்யலை, கவலைப்பட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய கவலைகள்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே பாத்தில் வச்சுருக்குறோம். அவர் எங்களை எல்லா வழியிலும் நடத்துவார். உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்ன செய்வார், உங்களை காத்துக்கொள்வார்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். எப்படி அவர் வசனத்தை கொண்டு ஜெயித்தாரோ அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்யணும், தேவ வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், தேவ வசனத்தை எடுக்கும் பொழுது என்ன செய்வான், நம்ம விட்டு ஓடிப்போம். அப்படி தான் கடவுளை வந்து 3 தடவை சோதிக்கும் போது கடைசியாக சொல்ல, நீ சாஷ்டாங்கமாக என் காலில் விழு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் வந்து அப்படின்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அப்படி விரட்டத்தக்கதான தைரியம் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுமா, தேவ வசனத்தை பற்றிக்கொள்ளணும். நம்ம தேவ வசனத்தை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன செய்யும், நம்ம சாத்தானை எதிர்த்து நிற்காது, நமக்கு பலத்தை தரும். சில டைமில் நீங்கள் பார்த்தா மத்திய 17:21 சொல்லுவாங்க, இந்த வகையான ஜாதி பிசாசு என்ன செய்யாது, போகாது. அது எப்படி ஜபத்தினால போகாது, எப்படி போகும், உபவாசத்தினால. சில வேளையில் நம்ம பிரச்சனைகளுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சாத்தான் நம்ம இருந்து அவன் ஓடிப்போய். ஏன்னா நமக்கு பலன் கிடைக்க அவனுடைய பலன் என்ன செய்யும், குறைவுப்படும். அவனுடைய பலன் குறைவுப்படும் போது அவனை விரட்டுவது நமக்கு எளிதாக இருக்கும். அதான் இன்றைக்கி வருகிற காரியம் என்னன்னு சொன்னால், அப்பொழுது பிசாசு அவனவன் அவரை விட்டு ஓடிப்போனான். ஏன் எப்படி ஓடிப்போனான்னா, அவர் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவ வசனத்தை சொல்ல அவனால் அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே போல் நீங்களும் நானும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், தொல்லைகள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமா, துதி எடுத்து ஆண்டவரை துதியோட அவரை நம்ம தரிசிப்போம்னு சொன்னால், அப்படியே வசனங்களை வைத்து நம்ம அவரிடத்துல ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால், உபவாசத்தோடு ஜெபிப்போம்னு சொன்னால், ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் நம்ம விடுவிக்கவும், சாத்தான் நம்ம விட்டு அப்புறப்படுத்தவும் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இடைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆவியினுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமான ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. ஜெபம் செய்வோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவடைய வழியில் இல்லாமலும்
பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் ஆண்டவரே இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தவரே, நாங்களுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க எங்களுக்கு ஞானத்தை கட்டிடுங்க சுவாமி. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தருவான் என்று சொன்னீங்களே சுவாமி. நாங்கள் தங்கள் காலத்திலே தங்கள் கனிகளை நாங்கள் தரத்தக்கதாக, இப்படி அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நல்ல குணாதிசயங்களை எங்களிலிருந்து வெளிப்பட நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு ஒரே வழி உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், வசனத்தை நாங்கள் படிக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க சாமி. அதற்காக நேரம் எடுத்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்றிருந்து எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்கு சென்றாலும் உங்க பிரியமாக இருக்க அநேகருக்கும் நீ அன்பை குறித்து சொல்ல நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.